வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த டைமில் எதிர்பார்த்துட்டு இருந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு பொது சேவை ஆணையத்திலேருந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு 2024 ஒரு அல்டிமேட்டான ஜாப்ஸ் அப்படின்னா இந்த ஒரு ஜாப்ஸை சொல்லலாம். வேக்கண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 6 லட்சம் பேர்த்துக்கு மேலே வந்து வேக்கண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்புகள் வந்து இன்னும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தமிழ்நாடு பொது சேவை ஆணையம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இன்னும் நிறையா விதமான ஜாப்ஸ் இதில் இருக்குது. பஞ்சாயத்து உதவியாளர்லேயே நிறைய விதமான ஜாப்ஸ் அப்டேட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வேக்கண்ட் உங்களுக்கு தேவைப்படுது, அதாவது எனக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாரி, இந்த உதவியாளர் வேலைவாய்ப்பு எனக்கு ஒரு 20,000 25,000 சேலரி போதும் அப்படின்னாலும் இந்த ஜாப்ஸ் எலிஜிபிள் தான். ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பொதுவான ஒரு இதுமாரி வச்சு அதிலேருந்து ஆட்களை எடுத்துக்கிறாங்க. உதவியாளர் இதுமாரி வேலைவாய்ப்புலாம் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்தது வந்து எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். நாங்கள் வந்து எல்லா இதுக்குமே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இந்த ஜாப்ஸ் நாங்களே வந்து விண்ணப்பிக்கணும், நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா, ஓகே, நாங்களும் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம், விண்ணப்பிச்சும் கொடுப்போம். உங்களுக்கு இந்த ஜாப்ஸ் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை, உங்களுடைய பயோடேட்டா ஃபுல்லுமே எங்களுக்கு வந்து தேவைப்படுது. அது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தொடர்பு பண்ணுவோம். உங்களோட பயோடேட்டானா நீங்கள் என்ன படிச்சிங்க, என்ன முடிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் படிச்சிருக்கீங்களா, உங்களோட ஏஜ் லிமிட்லாம் என்னென்னா, இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்குவோம். ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நாங்கள் எப்படி என்ன அப்படிங்கிறத நாங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால் உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே உங்களுடைய பயோடேட்டாவை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடு பொது சேவை ஆணையம் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு ஆணையம் தான். அதில் வந்து என்னென்ன வேக்கண்ட் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குதோ அது எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிசமமாக எல்லாத்துக்குமே இந்த ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிசமமாக வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் யார் யாரெல்லாம் வந்து இப்போ வந்து வேக்கண்ட் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிளாக எடுத்துக்கோங்க. இது சேலரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கொடுப்பாங்க. இதோட இடம் எங்கே அப்படின்னாலும் இதோட இடம் வந்து தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? நிறுவனத்தின் பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பொது சேவை ஆணையம். இருக்கக்கூடிய உதவியாளரும் சரி, ஹெல்ப்பர்ஸும் சரி, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எல்லா விதமான அப்டேட்ஸுமே இதில் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் இப்போ உதவியாளராக போயிட்டீங்களா, நெக்ஸ்ட்டு வேறு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலுமே அங்கேயே அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி அடுத்தடுத்த வேலைவாய்ப்புக்கு போய்க்கலாம். இதுமாரி ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. இதை வந்து தவற விட்டீங்க அப்படின்னா அடுத்தது இது போன்ற வேலைவாய்ப்பு எப்போ எடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. 2019 எடுத்தாங்க இவ்வளோ பெரிய பல்கான ஒரு வேக்கன்சியோட. அதுக்கப்புறம் இப்போ தான் 2025 தான் மறுபடியும் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷம் ஆகுது இந்த வேலைவாய்ப்பை மறுபடியும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி. எல்லா விதமான வேலைவாய்ப்பும் வரலாம், ஆனால் இதுமாரி பொது சேவை ஆணையத்தில் வந்து வேலைவாய்ப்பு வரணும் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம்தான். இது எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்காது. சரியாக இதுவெல்லாம் பயன்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா தெரிய வரும். ஏன்னா நம்ம வந்து எல்லா வீடியோவும் கொடுக்குறோம், பிடிக்கிறோம், எல்லாமே சரியாக பண்ணுறோம். இருந்தாலும் இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்புக்குள்ளே போகணும் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம்தான். தமிழ்நாடு பொது சேவை ஆணையத்து வேலைவாய்ப்புக்குள்ளே போகணுன்னாலே ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. அது இல்லாமல் நிறைய விதமான அலவன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் இதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்லேயே கூட பொது சேவை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஜாப்ஸ் ரிலேட்டடாக வரும். ஓகேங்களா? அது எல்லாமே எப்படி என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எப்படி விண்ணப்பிக்கணும், யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சு அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம், நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உடனுக்குடனே அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம். ஓகேங்களா?
ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவியின் பெயர் என்னன்னு பார்க்கலாம். உதவி பொறியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சல் குறியீடு 3270 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடுக்கைகள் பெயர் வந்து 615 ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவை தேர்வின் நேர்காணல் அல்லது அதன் பதவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் வந்து என்னென்ன பதவிகள் கீழே என்னென்ன பதவிகள் வருது அப்படின்னு. இப்போ வந்து உதவி பொறியாளர் அப்படின்னா அதுக்கு கீழே என்னென்ன வருது? பொது சுகாதாரம் வருது, பொறியியல் முதுகலை பட்டம் வருது, முதுகலை டிப்ளமா வருது, பெற்றுள்ள சம்பளம் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜூனியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் பிளான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பல்கலைக்கழக மானியக்குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது ஒன்று நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவி பொறியாளருக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி பொறியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் மின்சார இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி பொறியாளர் சிவிலுக்கு அஞ்சல் குறியீடு 3603 HRCE அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலிங்கில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் வழங்குதல் சிவில் பொறியியல் மற்றும் அல்லது சிவில் பொறியியல் இளங்கலை தொழில்நுட்பம் அல்லது பராமரிப்புக்கான இது வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சல் குறியீடு 3527 HRC. அதேமாரி பராமரிப்பு கட்டிடங்களில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிடக்கலைகளில் இளங்கலை தொழில்நுட்பம் அல்லது பராமரிப்பு சிற்பக்கலை அது வந்து இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டுப்பாடுகளோடு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நிரந்தர அதிகாரி தரம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி அஞ்சல் குறியீடு 1653 HRCயின் படி கலை, அறிவியல் மற்றும் வணிகத்தில் பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும். மேலும் பல்கலைக்கழகத்தில் மானிய ஆணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் சட்டம் பெற்றிருக்க வேண்டும். அதன் நேர்காணல் மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம் வருது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எல்லா விதமான கைடன்ஸுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சில அப்டேட்ஸ்கள் சில தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரிப்பீட்டடாக சொல்கிறதுனால நீங்கள் வந்து ஒன்றும் அப்செட் பண்ணிக்க வேண்டாம். அதை நாங்கள் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் நாங்கள் வந்து சொல்கிறது தெளிவாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேங்களா? இதில் வரக்கூடிய ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பொறுமையாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உதவி பொறியாளர் வேளாண்மை பொறியாளர் அஞ்சல் குறியீடு 166 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மை பொறியியல் பிஇ வேளாண்மை அல்லது பி தொழில்நுட்ப வேளாண்மை பொறியியல் அல்லது பிஎஸ்சி வேளாண்மை பொறியியல் அல்லது பிஇ மெக்கானிக்கல் அல்லது சிவில் அல்லது அப்படின்னு சொல்லிட்டு டெக் மோட்டார்கள் சம்மந்தப்பட்டதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து சிவில் தான் வந்து கேட்குறாங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் எலக்ட்ரீஷியன் இன்ஜினியர்னு சொல்லிட்டு குறியீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1666 அப்படின்னு சொல்லிட்டு மின்சார ஆய்வாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன படிப்புனா மின் பொறியியல், பட்ட பொறியியல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி பொறியாளருக்கும் அதேமாரி தான். இதுமாரி எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கண்ட் பார்த்தீங்களா? ஒன் பை ஒன்னாக உதவி பொறியாளர் தான் அதிகம். சுற்றுலா விஞ்ஞானி, நூலகர் தரம் உதவி பொறியாளர், ஆராய்ச்சி உதவியாளர் இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 21 வயது. ஓகேங்களா? அதிகபட்ச வயது வரம்பு நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலை ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரிபார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் எலிஜிபிள். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி எழுத்து தேர்வு தாள் 1 தாள் 2 அதே சான்றிதழ் சரிபார்ப்பு. கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை பதிவு கட்டணம் 150 ரூபா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த டைம் விண்ணப்பிக்கிறப்பெல்லாம் கட்டணம் வந்து உங்களுக்கு 100 ரூபா வந்து சொல்கிறாங்க. கட்டண சலுகை முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு படை வீரர்கள் விண்ணப்பதாரர்கள் 2ஆம் இலவச வாய்ப்புகள் அப்படின்னா PWD விண்ணப்பதாரர்களுக்கு இலவசம். அதேமாதிரி
DW விண்ணப்பதாரர்களுக்கு இலவசம். SC STA SC இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இலவசம். அடுத்தது BC MBC BC விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இலவச வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். இதுமாரி வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.